ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். பாஜகவோட கூட்டணி அமைச்சாவே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இதில் பாஜகவோட சித்தாந்தத்தை பேசிட்டு வந்தால் மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? சீமானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்துருக்குறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய மக்கள். எந்த கட்சியுமே போட்டியிடலை அப்படின்னா அந்த கட்சி அதிக அளவில் வாக்கு வாங்கி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் கடைசி ஈவிஎம் என்ற வரைக்கும் எப்படியாவது நமக்கு டெபாசிட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தான். பிஜேபியை நம்பி இன்னைக்கு நடு தெருவில் நின்றுக்கிறாரு சீமான். முன்னவாது திருநெல்வேலி வந்துகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பிஜேபியை நம்பி அதையும் கோட்டை விட்டு இன்னைக்கு யாரும் சீண்டாத ஒரு கட்சியாக மாறி இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் யார் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நோட்டா இவங்களை துரத்திக்கிட்டே வந்த அந்த நோட்டா இருக்குல்ல, அந்த நோட்டாவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது மட்டுமல்ல, வாக்கு எண்ணிக்கையின் போது 6வது சுற்றுல பூத் நம்பர் 78ல் என்ன நடந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு, கடைசி வரைக்கும் இந்த சீமான் 3 இவிஎம்களை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தாரு. அது என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1,54,657 வாக்குகள். இதில் திமுக மட்டும் பார்த்தீங்கன்னா 1,14,439 வாக்குகளை, கிட்டத்தட்ட 75% வாக்குகளை திமுக மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க. இதில் வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது திமுக. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பொதுவாகவே தேர்தலில் நோட்டாவுக்கு விழக்கூடிய வாக்குகள் என்பது 1000, 2000 இப்படி தான் விழுகும். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டாவுக்கு மட்டும் 6000த்திற்கும் நெருக்கமான வாக்குகள் என்பது கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, பிஜேபி கூட்டணியும் சரி, இந்த தேர்தலை புறக்கணிச்சிருந்த நிலையில் இப்போ சமீபத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிய நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இப்படி சந்திப்பதன் மூலமாக டெபாசிட்டை வாங்கி நாம மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி, நாம தான் தமிழ்நாட்டில் 2வது கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேரை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கனவுல இருந்த சீமான் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஆப்பை இறக்கிட்டாங்க மக்கள். அதாவது எந்த எதிர்க்கட்சியும் இல்லாத நிலையில் கூட ஒரு கட்சியால் டெபாசிட் கூட வாங்க முடியாதா அப்படின்ற ஒரு சாதனையை இந்த நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. வாக்கு எண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலிருந்து அந்த கட்சியினர் என்ன சொல்லிட்டாங்க, திமுக அவ்வளோதான், நாங்கள் தான் ஒரே ஆளாக இருக்கிறோம், நாங்கள் வீழ்த்த போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போது லீடிங்கில் திமுக மிகப்பெரிய அளவில் போகும்போது மதியான வாக்கில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல, நாங்கள் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக வந்துட்டோம், நாங்கள் எவ்வளோ ஓட்டுகளை வாங்க போகிறோம் பாருங்கள், டெபாசிட் வாங்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவே சாயந்தரம் பார்த்துட்டோம் அப்படின்னா டெபாசிட் வாங்கலைன்னா என்னங்க, 23,810 ஓட்டு வாங்கிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக, அதாவது சென்ற தேர்தலை காட்டணும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவு நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் நாங்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்றத அந்த வாதம் இருக்குல்ல, அது எடுபடுமான்னு கேட்டால் எடுபடாது. ஏன்னா சென்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2023 அதிமுக அப்படின்ற கட்சி போட்டியிட்டாங்க. அவங்க 43,923 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 10,627 வாக்குகள், தேமுதிக 1,432 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் களத்தில் இருக்கு அப்படின்னா திமுகவை வெறுக்கக்கூடிய இந்த ஆட்சி சரியில்லைப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களாவது சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த அதிமுக 43,000 ஓட்டு வாங்கினாங்களே, அதுல ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு கிடைச்சிருக்கும், அல்லது தேமுதிகவோட அந்த 1,400 ஓட்டாவது கிடைச்சிருக்கும். ஆனா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கவே இல்லை. 10,000 ஓட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு 13,000 ஓட்டு சேர்ந்திருக்கு. அந்த ஓட்டு போட்டது யாருன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அது பிஜேபி மற்றும் ரஜினி ரசிகர்கள் தான் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஏன்னா 2024 மக்களவை தேர்தல் பொது தேர்தலில் பிஜேபி அங்கே 11,000 ஓட்டு வாங்குறாங்க, நாம் தமிழர் கட்சியும் 11,000 ஓட்டு வாங்குறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து அதோட சொச்ச ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஓட்டை சேர்த்தோம் அப்படின்னா அதில் 23,000 வாக்குகள் மொத்தமாக இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு அதிமுக காரங்க கூட இவருக்கு ஓட்டு போடவே இல்லை, அமமுக காரன் ஓட்டு போடலை, யாருமே ஓட்டு போடலை. வெறுமன பிஜேபி ஓட்டை மட்டும் வாங்கியும் கூட இவரால் டெபாசிட் கூட வாங்க முடியல. இவருடைய நினைப்பு மட்டுமல்ல, பிஜேபியோடைய நினைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம பெரியாரை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டுறோம், அதுவே அவங்கலேருந்து ஒரு ஆளை பேச வச்சு
வச்சு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். பெரியாரை எதிர்த்து பேசி இவர் நிறைய ஓட்டை வாங்கிட்டார் அப்படின்னா பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, பெரியாரை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எளிமையாக பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி கணக்கு போட்டாங்க. அதனால தான் சீமானுக்கு கள்ளத்தனமாக ஆதரவும் கொடுத்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்திலே அவங்க ஓட்டு கேட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த 2 பேரும் சேர்ந்தும் கூட இவர்களால் டெபாசிட் வாங்க முடியாத நிலைமை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் வாக்கு வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. 90,000 ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவருடைய வாதம் இங்கேயே அடிபட்டு போச்சு. இத்தனைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு கேட்டு வந்தாரா, அல்லது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் வாக்கு கேட்டு வந்தாரா? ஒட்டுமொத்த அமைச்சர் படையும் அங்கே இறக்கப்பட்டுச்சா? அட்லீஸ்ட் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான விசிகவுடைய தலைவரோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவரோ, அல்லது இன்னப்பிற கட்சிகளுடைய தலைவர்கள் யாராவது பிரச்சாரம் பண்ணாங்களான்னு கேட்டால் யாருமே பிரச்சாரம் பண்ணலை. திமுக சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததாக கூட எனக்கு தெரியலை. அப்போ எதுவுமே பண்ணாமையே உங்களை இவ்வளவு தூரத்திற்கு டெபாசிட் வாங்க விடாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா திமுகவால் மட்டும் கிடையாது, பொதுமக்களே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி. இதில் அந்த வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வாக்குச்சாவடிக்குள்ளே விட மாட்டுறாங்க, வாக்கு என்னதை பார்க்க விட மாட்டுறாங்க, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, கூட்டணியை நம்பி இது பண்ணிட்டாங்க, இவ்வளவு சக்திகளை பயன்படுத்தி எங்களை அவங்கள வெற்றியை உறுதி பண்ணிட்டு எங்களை இவ்வளவு தூரத்துக்கு தடுக்கிறாங்க பாருங்க, என்னை உள்ளே கூட விட மாட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பில்டப் பண்ணாங்கல்ல இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி. அவங்களே வேறொரு தொகுதியோட வேட்பாளர் ஆள் கிடைக்காம தான் சீமான் அவரே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கி விட்டதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அம்பலப்படுத்தி இருந்தோம். அப்போ இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் ஏதோ பிரம்மாண்டமான ஓட்டு வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? 6வது சுற்றுல பூத் நம்பர் 78 பார்த்தீங்க அப்படின்னா நோட்டாவோட ஓட்டு 10 ஓட்டு விழுந்திருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி கிடைச்ச ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 8 தான். அப்போ நோட்டாவை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு. உண்மை இப்படி இருக்க எங்களை அது பண்ண விடலை, இது பண்ண விடலை, எங்களை உள்ளே விடலைன்னு சொல்லி பேசுவது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமாக இருக்கு. இப்போ வாக்கு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருவோன்னு தெரிஞ்சு பாதிலே அந்த வேட்பாளர் வெளியே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் செய்தியாளர் சந்திப்பில் பேசினதை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த சீமான் 3 EVM நம்பினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா அதாவது பொதுவாகவே தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி நம்ம வாக்கு வித்தியாசம் எவ்வளவோ, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வாக்கை வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அப்படி தான் கணக்கு போடுவாங்க, மீடியாக்கள் அதுதான் வெளியிடும். ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீமான் கட்சி டெபாசிட் வாங்குமா, டெபாசிட் வாங்குவதற்கு இன்னும் இவ்வளவு ஓட்டுகள் வேண்டும், 10வது சுற்று முடிந்து விட்டது டெபாசிட் வாங்குவாரா, இன்னும் இவ்வளவு ஓட்டு வேண்டும், 12வது சுற்று முடிந்து விட்டது டெபாசிட் வாங்குவாரா, இன்னும் இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் ஏதோ கிரிக்கெட் ஸ்கோரை சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் இவ்வளவு ரன் அடிச்சா வெற்றி பெறலாம், இவ்வளவு ஓவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேவலப்பட்டு ஒரு டெபாசிட் வாங்குவோமா அப்படின்னு சொல்லி திணறி போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில 3 EVM ரிப்பேர் ஆயிடுச்சுங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதாவது எண்ணும்போது சரியாக வரலன்னு நினைக்கிறேன். அந்த 3 EVM மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா சீமான் பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லா EVM எண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 3000-4000 ஓட்டு வேணும், அப்போ தான் நமக்கு டெபாசிட் வாங்க முடியும். அதாவது இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ 23,810, ஆனால் டெபாசிட் வாங்குவதற்கு 25,673 ஓட்டு வேணும். அப்போ ஏறக்குறைய ஒரு 2000 ஓட்டு நம்மளுக்கு வேணும். இந்த 3 EVMலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் தலதூக்கி சொல்லிடலாம், நம்ம எதிர்கட்சியாக வந்துட்டோம், நம்ம 2வது கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3 EVM அண்ணாமலை மாதிரியே சீமான நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுச்சுங்க. அந்த 3 EVM எண்ணியும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் என்பது தேரவே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி மக்கள் மன்றத்தில், கட்சிகளை விட்டுருங்க, திமுகவோ அதிமுகவோ விட்டுருங்க, மக்கள் மன்றத்திலேயே அம்பலப்பட்டு அகதியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க பெருசா நம்பின அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி அவங்க ஓட்டு போட்டும் கூட இவங்களால டெபாசிட் வாங்க முடியல. ஆனால் பிஜேபி தெளிவாக என்ன பண்ணிருச்சு, இந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒதுங்கிடணும் அப்படின்றதுக்காகவே சீமான் ஓவரா பேசிட்டாரோ, அவர் பெரியாரை பற்றி பேசினது கொஞ்சம் ஆபாசமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தொடர்பை துண்டிச்சுட்டு ஓடுற மாதிரி அண்ணாமலை சீமானை கழட்டி விட்டு ஓடிட்டாரு. என்னடா உன்னை நம்பி தான் நான் நீ நாக்பூர்லேருந்து திருநிதி வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா நீ இப்படி கடைசி கழட்டி விட்டு போயிட்டே, உன்னை நம்பி நான் வெளிநாடுகளில் திருநிதி
கருணாநிதி நம்பி இருந்தேனே அதுக்கும் எனக்கு ஆப்போச்சுட்டாங்களே இந்த தேர்தலில். நான் தேவையில்லாமல் பெரியாரை போய் சீண்ட, எங்கிருந்தோ வரக்கூடிய சங்ககிரி ராஜ்குமார் வந்துட்டு ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எங்கிருந்தோ வந்த பிரபாகரனுடைய அண்ணன் மகன் என்னை அம்பலப்படுத்தி விட்டு போயிட்டாரு, எங்கிருந்தோ வந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் நான் கூட தான் போனேன், அவருக்கு சீமானுக்கு ஆமக்கறியே கொடுக்கவே இல்லை, அந்த ஃபோட்டோவே போலியான ஃபோட்டோ, அது வந்து ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோலாம் ஏன்ட்ட இருக்குது, சினிமா ஷூட்டிங் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்பலப்படுத்தி விட்டாங்க. எனக்கு திருநீதி கட்டாயி போச்சு. இப்போ நீ நாக்பூர் நீதியை கொடுப்பன்னு பார்த்தா நீ என்னை கழட்டி விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய நிலைக்கு இந்த சீமான் வந்துட்டாரு. ஆனால் இந்த சீமானால ஒரே ஒருத்தர் பலனடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க. அது வந்து நேர்மையாக நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் 234 தொகுதியாக இருக்கட்டும் அல்லது 40 தொகுதியாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையுமே கட்டுத்தொகையை கட்டி கட்டி தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவியை செய்கிறாரு சீமான். அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தை வாழ வைக்கக்கூடிய, கட்டுத்தொகை கட்டியே கரை சேர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார் இந்த சீமான் அப்படின்னு வேணால் அவருக்கு ஒரு பாராட்டு சான்றிதழை நம்ம கொடுக்கலாம். சரி, இந்த நோட்டா நாம் தமிழர் கட்சி கடைசி வரைக்கும் விரட்டிக்கிட்டே இருந்தாங்களே, அந்த நோட்டாவுக்கு யார் தாங்க அப்போ ஓட்டு போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோங்க. ஏன்னா 2021 தேர்தலில் நோட்டாவுக்கு 1546 வாக்குகள் தான் இந்த தொகுதியில் கிடச்சிருக்கு. அதே போல் 2023 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 798 வாக்குகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போது அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடும் போது நோட்டாவுக்கு மக்கள் கம்மியாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாஜகவுடைய கள்ள கூட்டணியில் சீமான் போட்டியிடும் போது, மற்ற கட்சியெல்லாம் போட்டியிடும் போது நோட்டாவுக்கு 6000 வாக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ யாரா ஓட்டு போட்டான்னு பார்த்தா அதிமுகவும் விஜய் கட்சியும் இந்த சீமானுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்றக்காக நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நல்ல வேளை உண்மையிலேயே இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் தலையோட வந்து தலப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி இந்த நோட்டா 2வது இடத்துக்கு வராமல் போயிருச்சுங்க. அதனால தப்பிச்சு போயிட்டாரு இந்த சீமான். இப்போ உலகத்திலேயே போட்டி போகிறதே 2 கட்சி, அதில் ஒரு கட்சி டெபாசிட் வாங்காமல் போகுது அப்படின்றது உலக வரலாற்றிலேயே, இந்த இந்தியா விட்டுருங்க, உலக வரலாற்றிலையும் எடுத்துட்டா கூட எந்த கட்சியுமே டெபாசிட் வாங்காமல் போனதே கிடையாது. அந்த சாதனையை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முறியடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லிக்கிறோம். நன்றி. you